ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை 10/2/2025 திரையோதசி திதி இரவு 8 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின் சதுர்தசி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 7 மணி 16 நிமிடம் வரை. அதன் பின் பூசம் இரவு 7 மணி 16 நிமிடம் வரை. அமிர்த யோகம், அதன் பின் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. பகல் 12 மணி முதல் 2 மணி வரை. இன்று பகல் 1 மணி 15 நிமிடம் வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் தனுர் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. பொதுவா மன சஞ்சலங்கள் இருந்தாலும், ஜென்ம சனி 7.5 ஆண்டு சனியோட தாக்கத்தால தொல்லை இருந்தாலும், கடன்கள் இருந்தாலும், சிவ தரிசனம் பாப விமோச்சனம். பிரதோஷ காலத்துல சிவபெருமான தரிசிக்கிறது சகல பாபங்களையும் போக்கும். முடிஞ்சா நம்ம வில்வத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். இல்லைனாலும் சிவ தரிசனம் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி பிரதோஷம். சிவ தரிசனம் பண்ணுறது கட்டாயம் நமக்கு எல்லா நன்மைகளையும் தரும். அதனால் கோட்சார ரீதியாக கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறவா கட்டாயம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். அதனால தான் சொன்னார், வெய்யுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி சொல்லச்சே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணாம். எல்லா தொல்லைகளும் 9 கிரகங்களால் வரக்கூடிய தொல்லைகளும் கட்டாயம் நீங்கும் அப்படின்னா, அதனால் இன்றைக்கி கட்டாயம் மகா பிரதோஷம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மனதில் பட்ட எண்ணங்களை வெளிப்படையாக பேசும் நீங்கள் இன்று எப்பாடு பட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர். நிலபுலன்கள் லாபம் தரும். சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவி குடும்பம் இடையே சிறு சிறு சலசலப்பு இருந்து வரும். விட்டு கொடுத்து வருவது நன்மை தரும். எதிலும் ஒரு முன்னேற்றமான பாதையை கட்டாயம் நீங்கள் இன்று காண முடியும். குழந்தைகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாகன விஷயத்தில் வாகன பராமரிப்பில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டி வரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் திருப்திகரமாக நிகழும். மந்த நிலை மாறும். தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரிகள் கொள்முதலால் அனுகூலமடைய வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சில விஷயங்களில் அனுசரித்து செல்வது நன்மை தரும். சிலருக்கு தொழில் ரீதியாக திடீர் செலவுகள் ஏற்படலாம். மாணவ மாணவிகளுக்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது. படிப்பில் இன்று அதிக கவனம் அல்லது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது தைரியமும் தேக ஆரோக்கியமும் அந்தஸ்தும் வாழ்க்கை வசதிகளும் இன்று திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காண முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கனிந்து வரும். நில புலன்களால் வருவாய் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத தனவரவு, பொருளாதார மேம்பாடு போன்றவை திருப்தி தரும். தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாக வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள் குறையும். தேக ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனதில் தைரியமும் துணிவும் பிறக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக சிறிய மாற்றங்கள் உண்டாகலாம். பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களும் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புத்திர வழியில் சந்தோஷம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான நல்ல செய்தியை கேட்க வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தீவிரமாக ஈடுபடும் எண்ணம் உண்டாகும்.
மன சஞ்சலங்கள் விளங்கும். மாணவர்கள் சிறந்தவர்கள் என மற்றவர்களால் இன்று போற்றப்படுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் தைரியமும் உங்கள் திறமையும் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படும். உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வர். நல்ல காரியங்களில் நீங்கள் பங்கு கொள்ளும் அருமையான சந்தர்ப்பம் உண்டாகும். பொருளாதார நிலையில் இதுவரை இருந்து வந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகும். அக்கம் பக்கம் அயலாரிடம் இருந்த பகை நீங்கும். பொருள் சேர்க்கை உண்டு. இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும். நண்பர்களின் உதவியும் குடும்பத்தில் மற்றவர்களின் ஆதரவும் நல்ல முறையில் இருக்கும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு நல்ல காரியம் தாமதத்தின் பேரில் இன்று நடைபெறும். புதிய ஆடை அணிகலன்கள் பாராட்டுக்கள் சிலருக்கு தேடி வரக்கூடும். கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த கசப்பு மாறும். சுமூகமான சூழ்நிலை தென்படும். செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகளும் உண்டு. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இன்று ஆதாயத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த உங்களது பிரார்த்தனைகளை இன்று நல்ல முறையில் நிறைவேற்றுவீர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் மதிப்பும் உயர காண முடியும். வியாபாரிகள் செழிப்பான பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீர். ஏற்றுமதி இறக்குமதி வாணிபம் செய்வோர் செழிப்பை பெறுவீர். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல திருப்பம் உண்டு. புதிய சொத்துக்கள் சேரும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் எதற்கும் பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைப்பீர். சந்தோஷமான அனுபவங்களை பெற வாய்ப்புண்டு. கமிஷன் ஏஜென்சி போன்றவை அபிவிருத்தி அடையும். திருமண சம்பந்தமான தடையை கண்டவர்களுக்கு அந்த திருமண தடை விலகுவதை காண முடியும். பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு லாபம் தரும். போட்டி பந்தயங்களில் ஜெயம் உண்டாகும். தாயார் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்று வழக்கமான உங்கள் தைரியம் ஆற்றல் பளிச்சிடும். நிர்வாகத்துறையை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வீர். வாழ்க்கை வசதிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். தொழில்துறை சார்ந்தமான விஷயத்தில் விசேஷ வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. நல்ல காரியங்களில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர். மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வகையில் சில சாதனைகளை மேற்கொள்வீர். உயர் அதிகாரிகள் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும். பெண்கள் ஆரோக்கியம் சிறிது தொல்லை தரலாம். கூட்டு தொழிலில் ஓரளவு லாபம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் தெரியும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வோர்கள் சிறிது லாபம் பெறுவர். விருந்தினர் வருகையால் குதூகலம் உண்டாகும். செலவுகள் கட்டுக்கடங்கியிருக்கும். வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சிறிய கடன்கள் பெரிய தொல்லையை தராது. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய மனிதர்களின் சேர்க்கை உண்டாகும். கௌரவம் செல்வாக்கு கூடி வரும். புதிய மனிதர்களிடம் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் முன்னேற்றம் தரும் வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய ஸ்தல யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்புண்டு. சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடைபெறும். கல்வியில் மாணவ மாணவிகள் உன்னதமான நிலையை அடைவர். கடன் கவலை தந்திருந்தாலும் அந்த கவலைகள் மாற வாய்ப்புண்டு. குழந்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். சிலருக்கு சொத்து சம்பந்தமான பாக பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு. இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்படவும் உத்தியோக ரீதியாக வாய்ப்புண்டு. வெளியூர் பயணங்கள் சற்று ஆதாயம் தரலாம். பெண்களுக்கு சிரமங்கள் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். மனதிற்கு வேதனை தந்த நிகழ்ச்சிகள் மாறும். சுபகாரியத்தில் பங்கு பெறும் அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். பெற்றோர்களுக்கு மகன் அல்லது மகளால் நன்மை ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உண்டு. தெய்வ தரிசனம் மகிழ்ச்சியை தரும். கல்வித்துறை சார்ந்தவர் கலைத்துறை சார்ந்தவர் ஏற்றம் பெறுவர். பேச்சிலும் செயலிலும் வேகம் என்று தெரியும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு முறையாக செயல்படுத்துவதன் மூலம் சிக்கல்களை தவிர்த்து செழிப்பான நிலையை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பிரச்சனை ஓரளவு குறையும். அனுகூலமான போக்கை காண முடியும்.
உயரதிகாரிகளின் ஆதரவு நல்ல முறையில் திருப்திகரமாக இருந்து வரும். தொழில் பிரிவினர் தடங்கல்களை அகற்றி முன்னேற்றம் காண்பீர். வருமானத்தில் திருப்திகரமான போக்கு இப்பொழுது தென்படக்கூடிய நிலை உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடும். மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பான அக்கறை செலுத்தி பெற்றோர்களின் மற்றவர்களின் பாராட்டுக்களை பெறுவர். வியாபாரத்தில் லாபகரமான போக்கை கண்டு வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைய முடியும். குடும்பத்தில் அமைதியான போக்கு நிலவும். அந்நிய மனிதர் மூலம் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பணப்புழக்கத்திற்கு சரளமான போக்கு இருந்தாலும் சேமிப்புக்கு இன்று இடமிராது. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சிறு சிறு சங்கடங்கள் மறைமுகமாக உங்களை தேடி வரக்கூடும். இருந்தாலும் அதை பெரிதாக எண்ணி கவலைப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற்று சில திருப்திகரமான மகிழ்ச்சிகரமான பலன்களை பெற முடியும். வருமானத்தில் கவனமாக இருந்தால் சேமிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் போட்டியாளர்களால் சில சங்கடம் உண்டாகும் என்றாலும் உங்களது முயற்சியால் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மருத்துவ பொருட்கள், செங்கல், விறகு, இரும்பு போன்ற தொழில் செய்வோர்கள் ஆதாயத்தை பெற வாய்ப்புண்டு. எதையும் கூடுமானவரை திட்டமிட்டு செய்வது நல்லது. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதன் மூலம் உற்சாகம் பெற முடியும். குடும்ப நிலையில் பெண்கள் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவர். நிம்மதியான சூழ்நிலை காணப்பட்டு வரும். சில சிக்கல்கள் நல்ல முறையில் தீரும். கவலைப்பட வேண்டாம். ஆன்மீக பயணம் ஒன்றை சிலர் மேற்கொள்வர். கழுத்து, கை, கால், முதுகுவலி வயதான சிலருக்கு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். சகோதரன் அல்லது சகோதர வழியில் சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மதியத்திற்கு பின் விலகும். இன்று உத்தியோகத்தில் சிறு சிறு மாற்றங்கள் தேடி வரலாம். சிலருக்கு விருப்பமில்லாத செயல்களை உத்தியோக ரீதியாக செய்ய வேண்டி வரலாம். தொழில் செய்வோர்கள் வியாபார விஷயத்தில் அதிக முன்னேற்றத்தை காண்பர். கடன் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். திருப்திகரமான லாபத்தால் தொழிலை விருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். கலைத்துறை ஈடுபட்டுள்ளோருக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருந்து வாய்ப்பு பெற சாத்தியமுண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பகை பணக்கசப்பு விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. இனிய சூழ்நிலை நிலவும். சிறு சிறு விஷயங்களுக்கு குடும்பத்தாருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சில பெண்களுக்கு பதவி உயர்வு, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டு மகிழ்ச்சி கிடைக்கும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவர். சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கும் யோகம் உண்டாகும். அரசியலில் ஆர்வமுள்ளோருக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் ஸ்பெகுலேஷனில் ஆதாயம் அடைவர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, செய்யும் காரியங்களில் துடுப்புடன் செயலாற்றுவீர். பயணத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் நடைபெற வாய்ப்புண்டு. சிலருக்கு விரும்பிய வளர்ச்சியை காண வாய்ப்புண்டு. வியாபாரம் நன்கு விருத்தியாவதுடன் வாடிக்கையாளர்கள் தேடி நாடி வரக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் உதவி சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள் திருப்திகரமாக இருப்பர். பெண்களின் தேவை நல்ல விதமாக பூர்த்தியாகும். நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கவலைகள் தீரும். மனக்கசப்பு அகலும். குழந்தைகளால் சிறு பிரச்சனை உண்டாக வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர். பொறுமையை கடைபிடிப்பீர். இருந்தாலும் சில நண்பர்கள் விலகிச் செல்லக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள் வர சில நாட்களாகும். பொறுமை காப்பது நல்லது. தொழில் செய்பவர்கள் ஓய்வின்றி உழைத்தாலும் அதற்கேற்ற எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதில் தடை தாமதங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு கொடுத்த கடனை வசூலிப்பதில் இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரிரு வாய்ப்புகள் தேடி வரும். மன சோர்வை விலக்கி வைத்து சற்று உழைக்க வேண்டி வரலாம். பெண்கள் பொறுமையாக இருந்து சில பிரச்சனைகளை இன்று கையாள்வீர். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு சச்சரவுகள் தானே விலகி சொல்லும். சகோதர வழியில் உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. வீடு மனை வாங்குவதில் விற்பதில் நிதானம் தேவை. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல பலன்கள் பெருமளவில் நடைபெறும். கவலைப்பட வேண்டாம். இடையூறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தென்படுவது போல் நீங்கள் நினைத்தாலும்
உங்களது திறமை உங்களை கைவிடாது. உயர் அதிகாரிகள் உங்களது சொல்லுக்கு செவி மடுப்பர். சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் உத்தியோக ரீதியாக பெரிய பாதிப்பு இராது. உங்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் நிலை உள்ளது. தொழில் பிரிவினர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற முடியும். மகிழ்ச்சி உண்டு. மாணவ மாணவிகள் தொடக்கத்தில் சற்று சோர்வாக காணப்பட்டாலும் மதியத்திற்கு பின் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஓரளவு கிடைக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் பெண்கள் நிதானமாக அதை கையாண்டு பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர். திருமண தடையை கண்டவர்களுக்கு அந்த திருமண தடை என்று விலக வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் சீராக இருக்கும். மணமானவர்கள் சிலருக்கு மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. நீண்ட காலத்திற்கு பின்னர் பழகிய ஒரு நண்பர் உங்களை தேடி நாடி வரக்கூடும். எதிர்பாராத தனவரவுகளால் சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சிறிய பயணம் ஒன்றால் லாபம் அடைவீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.